காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ருக்மணி லட்சுமிபதி. இவங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு சொல்லலாம். சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே எத்தனையோ பேர் பாடுபட்டாலும் உலக நாடுகள் முழுக்க பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இருட்டடைப்பு செய்யப்பட்டு தான் வந்திருக்கு. அது மிகவும் வருந்தத்தக்க ஒன்று. அப்படி ஒருத்தங்க தான் நம்முடைய ருக்மணி லட்சுமிபதி. சென்னையில் பிறந்தவங்க. அவங்க குடும்பமே ஒரு விவசாய குடும்பம். அவங்களுடைய தாத்தா ஒரு மிகப்பெரிய நிலச்சுவாந்தார் அப்படின்னு சொல்லலாம். சென்னையில் எக்மோரில் உள்ள மகளிர் பள்ளியில் தான் அவங்க படித்தாங்க. அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா, பெண்கள் பூ பெய்வதற்கு முன்பே, பருவமடைவதற்கு முன்பே அவங்கள திருமணம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்க அண்ணன் சுந்தரராஜன் 10 வயசாக இருக்கும்போதே அவர் கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு வயசு பார்த்திங்கன்னா 7 வயசு. நம்ம ருக்மணி லட்சுமிபதிக்கு வயசு பார்த்திங்கன்னா 5 வயசு. 5 வயசுலேயே அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க வீட்டில் எல்லோரும் முடிவெடுத்த ஒரு காலகட்டம். அப்போ ரொம்ப போராடி தான் அந்த பாலிய விவாகத்தை தடுத்து மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. தொடர்ந்து படிக்கிறாங்க. அவங்களுடைய தாய்மாமனுடைய உதவியினால் அவர் படிக்கிறாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் குடியிருக்கார். அவர் பேர் தான் லட்சுமிபதி. அவர் ஒரு மருத்துவத்தில் இருக்கிறாரு. அப்போது அவங்களோட அவருக்கு ஒரு விதமான காதல் மலருது. அவர் ஏற்கனவே திருமணமானவர். இருந்தாலும் கூட அவரை தான் திருமணம் செய்வேங்கிறாங்க. அது குடும்பத்தில் எல்லோரும் மறுப்பு. இப்படிலாம் நடக்கக்கூடாதுமா, இந்த காலத்தில் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் மீறி 32 வயதான லட்சுமிபதிக்கும் 19 வயதான நம்முடைய ருக்மணி அவர்களுக்கு திருமணம் நடக்குது. கணவர் அவங்க சுதந்திரம் கொடுக்குறாரு, முழு சுதந்திரம் கொடுக்குறாரு. அதன் பிறகு சென்னை மாநில கல்லூரியில் அவங்க BA பட்டம் பெறுறாங்க. விடுதலை இயக்க போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறாங்க. 67 கோயில் தெரு, திருவல்லிக்கேணி அப்படிங்கிற வீட்டில் அவங்க வாழ்கிறாங்க. இந்த நம்பரையும் இந்த தெரு பேரையும் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி கூட உங்களுக்கு இருக்கலாம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இந்த வீட்டில் தான் வாழ்ந்து மறைந்தார். இந்த வீட்டில் தான் அவர் இறந்தார். அவர் இறந்த பிறகு அந்த வீட்டில் வாழ்ந்தவங்க தான் நம்முடைய ருக்மணி லட்சுமிபதி அவர்கள். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திர போராட்ட உணர்வு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதன் பிறகு அவங்க நிறைய போராட்டங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. மதுவிலக்கு போராட்டமாக இருக்கட்டும், ஜாதிய ஒழிப்பு போராட்டமாக இருக்கட்டும், அதுமாரி தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு அவங்க பெண் சுதந்திரத்துக்காக முக்கியமாக அந்த தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமாக அவங்க செயல்பட்டாங்கன்னு சொல்லலாம். காந்தியடிகளுடைய எல்லா போராட்டத்திலையும் அவங்க கலந்து கொண்டு உப்பு சத்தியாகிரகம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு, அந்நிய துணிகளை எரிப்பது அப்படின்னு எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டாங்க. ராஜாஜியோடு நெருக்கமாக இருந்து பல பணிகளை அவங்க செஞ்சாங்க. இவங்க தலைமையில் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டமே தமிழ்நாட்டில் கூட்டப்பட்டது. தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக அவங்க தேர்வு செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் துணை சபாநாயகராகவும் பதவி பெற்றாங்க அவங்க. அப்படி ஒரு அடிப்படையிலிருந்து அவர்கள் தேச உணர்வால் உந்தப்பட்டு நாட்டு விடுதலைக்காக பல போராட்டங்கள் செய்து பல முறை சிறைச்சாலைகளுக்கு சென்று பெரிய புரட்சிகளை செஞ்சவங்க அவங்க. ஏன்னா அவங்க காலகட்டத்திலே ஒரு 32 வயதான ஒரு 19 வயது பெண் திருமணம் செய்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு வயது வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அந்த திருமணத்தை அன்னைக்கு விமர்சனம் செய்யாத ஆளே கிடையாது. அப்படி மிகப்பெரிய கண்டனமெல்லாம் தன் வாழ்க்கையில் எல்லாராலும் இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 6 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. அப்படி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் ஈடுபட்டு தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவங்க அவங்க. வழக்கமாக ஆண்கள் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் துறையில் பெண்கள் அவ்வளோ எளிதில் பேர் வாங்குறது கடினம். ஆனால் இவங்களை கோல்கொண்டா, கோஹினூர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு இவங்க ஒரு தனித்த புகழையும் பெருமையும் பெற்றார்கள் என்பதுதான் வரலாறு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.